ஏஜென்ட்ஸோட மெமரியை நம்ம ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலன்னா அதுக்கு அம்னீஷியா வந்துடும் இந்த மாதிரி. இது யாரு உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? டைமெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்தி ஃபுட்டாக சொல்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆப் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு 3 ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் எங்கே மெமரி தேவைப்படுது அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இது ஒப்பீனியன் வாங்கும், நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ட்டு. என்ன சாப்பிடுறீங்க? ஒரே ஒரு ஊத்து வேணுங்க. ஸோ இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெமரி தேவைப்படும். இது நம்ம நார்மலாக டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணாமல் ஏஜென்ட்டோட பிரெயினுக்கு புரியுற மாதிரி இல்லைனா எல்எல்எம்க்கு புரியுற மாதிரி நம்ம வெக்டர் ஸ்டோர் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதுக்கு MEM0ன்னு ஒரு மெமரி ஏஜென்ட்டை யூஸ் பண்ணியிருந்தேன். இப்படி பண்ணும்போது அந்த அம்னீஷியா கோமாலாம் தடுக்க முடியும். ஆனால் இதுலேயும் என்ன பிரச்சனைனா எப்பவும் போல ஹலுசினேஷன் வரும். ஐயோ யூ ஆர் டேம் ரைட். அதையும் தாண்டி யூசர் கிட்ட இருந்து என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது அது தப்பா ஸ்டோர் பண்ணிடுச்சுன்னா, இன்னைக்கு நான் 10 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அது டெய்லியும் நான் 10 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிடுச்சுன்னா இது மெமரி பாய்சனிங் சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி ரிட்ரைவ் பண்ணும்போது நம்ம என்னைக்கோ ஒரு நாள் பிடிக்கும்னு சொன்ன விஷயத்த இன்னமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு அதே சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அன்னைக்கு காலையில 6 மணி அது ஸ்டேல் மெமரி. ஸோ இது ரெண்டையும் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏஜென்ட்டோட மெமரி பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி மெமரி ஹேண்டில் பண்ற ஏஜென்ட்ஸும் ஃப்ரேம் ஒர்க்ஸும் நிறைய இருக்கு. நான் பண்ண இந்த வெதர் பேஸ்ட் ஏஜென்ட்ஸோட லிங்க் நான் பயோலின் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க.